ஆ வணக்கம் விஎல். சொல்லுங்கய்யா. எப்படி ஆ, நல்லா இருக்கேங்க. என்னத்த கேள்வி. ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி மிகனும் குறையனும் நோய் செய்யும். நோசி நூலோர் வழிமுதலாய் நீயும். இது பயங்கரமான பரிணாம அறிவியல். பயங்கரமான ம். பரிணாம பரிணாமறிவியல். அறிவியல். ஆமா, இவனு விட்டுட்டானுங்க, இந்த வெள்ளைக்காரனுங்க பிரிட்டிஷ்காரனுங்க விட்டு அடிச்சுட்டானுங்க. சார்லஸ் டார்வினோட நிறுத்திட்டானுங்க. சார்லஸ் டார்வினோட நிறுத்திட்டாங்க. ம். வாய்ப்பு இருந்தா நீங்க சார்லஸ் டார்வின் எங்க பக்கிங்ஹாம் அரண்மனையை தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவரை. ஓ, சரி சரி சரிங்க. நீ போனீங்கன்னா அந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை அங்க வச்சு, புரியுதா, ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. சரிங்க. நியூட்டன் அங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நியூட்டன், அப்புறம் வந்து ஐன்ஸ்டீன் இல்ல, நியூட்டன், அப்புறம் வந்து சார்லஸ் டார்வின் பக்கிங்ஹாம் அரண்மனையில தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் பேர் என்ன, ஜியு போப்பு கால்டுவெல் இல்ல, அவங்க எல்லாம் அங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்கய்யா. சரி சரிங்க. நான் போன எடுத்து அனுப்புறேன். ஆமா, அதை எடுத்து அனுப்புவேன். அது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் இந்த தீவிரமா இந்த காந்தத்துல இருந்து மாறி இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன், தெரியுமா? இப்போ ஒரு கருப்பா அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, அது கிராஃபைட், ஹை ஃபைனஸ்ட் கிராஃபைட். அது தண்ணியே இல்லாம 1 வோல்ட்டும் 1 ஆம்பியர் காட்டுதியா? தண்ணியே இல்லாம காட்டுது. அது வந்து எனக்கு வந்து இவரு கொடுத்தாரு, நம்ம செராமி, நம்ம உமாசங்கருக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். எங்கிட்ட கூட வெள்ளையா ஒரு சிலிக்கான் வச்சிருக்கேன், பார்த்து ஒரு கொட்டுற மாதிரி வச்சிருப்பேன் இல்லையா, பார்த்து வெள்ளையா. அது தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா அலுமினா சிலிக்கான்ல சேர்ந்தது. சிலிக்கான் அலுமினா சேர்ந்தது. அது 3000 2000 தாங்கும். இன்னொன்னு கொடுத்துருப்பாரு கிராஃபைட். அந்த கிராஃபைட் இன்னைக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணா அது ட்ரையா இருக்கு, அது அறுக்கவே முடியல. அது வந்து ஒரு துண்டு பீஸ் எடுத்து அறுத்து நம்ம பண்ணலான்னு பார்த்தா அறுக்கவே முடியல. எதுல வச்சே அறுக்க முடியல. அத கடைசியில கட்டுற பற்றில போய் கேட்டேன், இது அறுக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, இது வைரம். அப்புறம் சரி, இதை வந்து சந்தேகத்துக்கு என்ன பண்ண அவர்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. உடனே சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பிளேட்டு கிடக்குது, வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காந்தத்துக்கு மேல பூச்சி கொடுக்குறான் பாரு, காந்தத்துக்கு மேல பூச்சி கொடுக்குறான் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் கொடுப்பான், அதாவது நியோடைமம் காந்தம் NdFb 51 நீ வாங்க போறே இல்லையா, அந்த காந்தத்து மேல பூச்சி இருக்கும். இப்ப நியோடைமம் காந்தம் என் கையில இருக்குங்க, நான் அனுப்புனது. வாங்கிட்டியா? எத்தனை வாங்க? கையில இருக்கு, வாங்கியாச்சு. 4. சரி சரி, அதே இருக்கட்டும், 4 இருக்கட்டும். என்ன மீறி பேரா எத்தனை சென்டிமீட்டர்? 30 mm இருக்குமா? 30 mm 3 சென்டிமீட்டர். 5 50 மில்லிமீட்டர். 50 mm. அகலம் வந்து எவ்வளவு? 50 மில்லிமீட்டர் நீளம், அகலம் 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். திக்னஸ் வந்து 2 mm. ஆமா ஆமா. அவ்வளவுதான், அது போதும். இது ஆராய்ச்சிக்கு அதுல அந்த மேல கோட்டிங் கொடுத்துருக்கான் பாருங்க, பளபளன்னு இருக்கான்னு பாரு. ஆமா ஆமா ஆமா, பளபளன்னு தான் இருக்குங்க. ஆனா உண்மையான நேரம் அது கிடையாது, அது மேல கோட்டிங். அது என்ன கோட்டிங்னா, ஜிங்க் இருக்கு இல்லையா, ஜிங்க் கோட்டிங் அல்லது குரோமியம் கோட்டிங் அல்லது நிக்கல் கோட்டிங். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த ஃபெரைட் கலந்துருக்கும். நியாயமா பாத்தீங்கன்னா நியோடைமம் காந்து 3 தான் கலப்பாங்க. அது NdFb Fe ஃபெரைட்டர் அயன், அப்படிதான் அர்த்தம். Fe ஃபெரைட்டர் அயன், போரான். அப்ப Fe கலந்துட்டாவே அது வந்து காத்துல வினைபுரியும். அது கருப்பா மாறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மேக்னெட் ரொட்டேஷன் ஆகிறப்ப கருப்பாக துருவியறனால மோட்டார் தொந்தரவு வரும். அப்ப அந்த காத்துல இருந்து வேதிவினை புரியாம இருப்பதற்காக ஒரு இன்சுலேட்டர் மாதிரி பயன்படுத்துறாங்க. அதைய இன்சுலேட்டர் மாதிரி. அது எப்பவும் பளபளன்னு தான் இருக்கணும், துருவி ஏறக்கூடாது. ஏன்னா ட்ரோன்ல, இப்ப பறக்கிற ட்ரோன்ல எல்லாத்துலயும் இந்த நியோடைமம் காந்தம் தான். அதான் 46,000 RPM சாதாரண விஷயம். 46 RPM 5000 10,000 1,00,000 RPM வரைக்கும் சுத்தும். எத்தனை? 1,00,000 RPM வரைக்கும் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படியே எடை மேல தூக்கிட்டு போகுதே இல்லையா. வேற எந்த மோட்டார் எந்த மேக்னெட் வச்சாலும் நடக்காது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் அதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அது வந்து அந்த லைனியர் மோஷனை தடை செய்யுது. லைனியர் மோஷனை நீ அது மேல ஒரு சொட்டு தண்ணி வச்சுட்டு வச்சு பாத்தியா? இல்லங்க, இப்பதாங்க வந்துச்சு, இன்னைக்கு காலையில வந்துச்சுங்க. சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அது மேல ஒரு சொட்டு தண்ணி, முதல்ல வந்து பிளாஸ்டிக் தட்டு எடுத்துக்கோ, அதுல ஒரு டிராப் தண்ணி வை.
ஒரு செம்பு கம்பி அலுமினியம் சரிங்க. கம்பி வச்சுப்பாரு, அது ஏதோ ஒரு மில்லி வோல்ட் காட்டும். அப்புறம் கருப்பு ம், காந்தம் ம், இருக்குதுன்னா ம். கருப்பு காந்தத்து மேல வை. கருப்பு காந்தம் இருக்கா? சரிங்க. கருப்பு ம். காந்தம். ம், ம், ம். சரிங்க. கருப்பு காந்தம்னு ஒண்ணு வாங்கிக்க. அங்க கடையில போனா ஒண்ணு ஸ்பீக்கர் செட் பண்ணா பழைய காந்தம் ஒண்ணு வாங்கிக்க, ஒண்ணு வாங்கிக்க. அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் ம். வச்சு அது மேல தண்ணி வச்சு இருக்கணும், இருக்கணும். வச்சுட்டு அலுமினியம் கம்பி செம்பு கம்பி வச்சு ஏதோ ஒண்ணு காட்டும். ஆனால் ம். இந்த நியோடைமியம் காந்தத்தை மேல வச்சுன்னா எது ஜீரோ காட்டுது. ஆனால் அந்த மேல பாலிசி நீக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, பயங்க பாலிசி நீக்கிட்டீங்கன்னா வோல்ட் காட்டும். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இப்பதாங்க கேக்குது. ஆ, ஆ, ஆ. அந்த பாலிசி வந்து மேல நியோடைமியம் காந்தத்துல வைக்கும்போது. அந்த மேல இருக்கும் பொழுது அதே அதே வந்து என்ன பண்றோம், அது அந்த அந்த ஜிங்க் தகடு இருக்கு இல்லையா, ஜிங்க் அது மேல ஜிங்க் கோட்டிங் தான். இப்ப ஜிங்க தனியா எடுத்து தண்ணியில வச்சா ம். 1000 மில்லி வோல்ட்டும் ம். 1000 மில்லி ஆம்ப் காட்டுதியா? ம். அப்ப இது என்ன, தண்ணிக்குள்ள இந்த நியூட்ரானுடைய வேலை பயங்கரமான வேலை. இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. இப்ப நான் தனியா என்ன பண்ணிட்டேன்னா காந்தத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். காந்தத்தை விட்டு ம். வெளிய வந்தாச்சு. வெளியே வந்து நீங்க அது பண்ணி இது அடுத்தது என்ன பண்ணனா, இந்த மெட்டல்லயே இதே 5 வாட்ஸ் 4 வாட்ஸ் எடுக்க முடியும். அதாவது இது வரைக்கும் நான் என்ன பண்ணி சாதாரண மெட்டல்ல இப்ப என்கிட்ட வந்து என்னென்ன மெட்டல் இருக்குன்னா, செம்பு இருக்கு, செம்பு, இரும்பு, செம்பு. ம். நிக்கல், எல்லாம் காசு, நிக்கல் காசு இருக்கு இல்லையா, நிக்கல் காசு. ம். அப்புறம் ம், 5 ரூபா ம், காசு ம். இருக்கு இல்லையா, 5 ரூபா காசு பார்த்தீங்கன்னா பித்தளையும் நிக்கலும் கலந்தது. எல்லா மெட்டல் வச்சு ம். பார்த்தாலுமே எல்லா மெட்டல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ள வைக்கும் பொழுது 1 வோல்ட் 1 ஆம்பியர் ம். காட்டுதியா? 1 வோல்ட் 1 ஆம்பியரும். ஆமா, ம். 1000 மில்லி வோல்ட்டும் 1000 மில்லி ஆம்பும் காட்டுது. நம்ப முடியல என்னால. ம். நம்ப முடியல. எப்படி தெரியுமா? அது நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் கிராஃபைட் ராட் வச்சுக்கிறேன். பாசிட்டிவ்க்கு வந்து அந்த கிராஃபைட் சிலிண்டர் ராட் அப்படியே வச்சுக்கிறேன். நெகட்டிவ்க்கு வந்து வெறும் கிராஃபைட் ராட் வச்சுக்கிறேன். அங்கதான் முக்கியம், அதுதான் முக்கியம். என்னது? ம். அதுதான் முக்கியம். இந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராஃபைட் சிலிண்டர் வைக்கிறீங்க பத்தியா, அந்த சிலிண்டர்ல இருக்கிற அந்த மெக்னீசியம், மேங்கனீசி, அப்புறம் வந்து மேங்கனீசி, அப்புறம் வந்து அமோனியம் குளோரைடு, ஜிங்க் பவுடர் எல்லாம் கலந்து, ஜிங்க் அப்புறம் ஃபெரைட், இதெல்லாம் அந்த இது கிராஃபைட் பவுடர் கலந்த ஒரு சிலிண்டர். அது வந்து ம். மின்சார உற்பத்தி பண்றதுக்காக வடிவமைச்சிருக்கான். ஆனால் இது நமக்கு என்னமா மாறுதுன்னா, ம். ஏன் பேரை பயங்கரமா எடுத்து வீசுதியா. பயங்கரமா எடுத்து வீசுது. இப்ப ம். என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது கெமிக்கல் ரியாக்ஷன். இதை நம்ம நம்ப மாட்டேன். ஆனால் இது வந்து ம். நாம வந்து ஏற்கனவே மெட்டல் ஆக்சைடுக்கு போக போறோம்னு சொல்ற மாதிரி, அதுக்கு முன் உதாரணம் தான் இது. மெட்டல் ஆக்சைடுக்கு நம்ம போக வேணும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும் மாதிரி, அதுக்கு முன் உதாரணம் தான் இது. ம். இது கெமிக்கல் இருக்கனால வேலை செய்யுது. நமக்கு வந்து இந்த கெமிக்கலை உடைச்சு நம்ம என்ன மெட்டல் ஆக்சைடமா, இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கெமிக்கல், அது அந்த வீரியம் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். இருந்தாலும் அந்த செத்து ம். போன பேட்டரியா இருந்தாலுமே அந்த ஃபைனலா எவ்வளவு காட்டுது கேட்டீங்கன்னா, 1000 மில்லி ஆம்ப் காட்டுது. அது செத்து போய் இத்து போயா ஃப்ரெஷ்ஷா நீ பேட்டரி வச்சு பாருங்க, 10 ஆம்பியர் காட்டுது கண்ணு. 10 ஆம்பியர். நம்பவே முடியல. நான் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ம். ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் வந்து அதுல அந்த புதுசா பேட்டரி எடுத்து வச்சா அதுல இருக்கிற கெமிக்கல் ம். ஃப்ரெஷ்ஷா தான் ம். இருக்கு. வச்சு பார்த்தா 12 ஆம்பியர் காட்டுது. எவ்வளவு? 12 ஆம்பியர். நம்பவே முடியல. 12 ஆம்பியர் என்ன ஆச்சுங்க? 1 வோல்ட் 12 வாட்ஸ் ஆச்சு. அதாவது பேட்டரிக்கு பவர் உண்மையால அந்த பவர் கிடையாது. உண்மையால கெமிக்கலுக்கு உண்மையான பவர் அது கிடையாது. உண்மையான பவர் 12 ஆம்பியர் எப்படி வரும்? ம். நேச்சுரலா அதுக்கு கெப்பாசிட்டி 1.5 வோல்ட் தான். என்னது? 1.5 வோல்ட் தான். அதோட கேரக்டர் அவ்வளவுதான். மீறி மேனப்பேனா ஒரு 10 20 2 பேட்டரி வைக்கணும். ரெண்டு பேட்டரின்னு 3 வோல்ட் இருந்தா தான் ஒரு எல்இடி எரிக்க முடியும். ம். ஆனா இந்த தண்ணிக்குள்ள வச்சு இந்த கிராஃபைட்டை கழட்டி போட்டு வச்சு பார்த்தா அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா 12,000 மில்லி ஆம்ப் காட்டுது. நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த மல்டிமீட்டர் பாத்தீங்க ம். கீழே வந்து ரெட்னு இருக்கும். ரெட்ல 10A போட்டிருப்பான். ரெட்ல 10A போட்டிருப்பான். ஆ, ஆ, ஆ. மல்டிமீட்டர் 10A, அந்த 10A வந்து அந்த
இந்த சிகப்பு ஒயரை வந்து அது மேல மேல குத்தணும். நார்மலா பார்த்தா கீழே ரெண்டுல தான் குத்தி இருப்போம். அது வந்து மேல குத்தணும். அந்த 9 ஆம்பியருக்கு மேல போச்சு, 10 ஆம்பியருக்கு மேல போச்சுன்னா அந்த ரெட்டுல திருப்பி விட்டணும். ரெட்டுல திருப்பி விட்டு அந்த ரெட்டை ஒருத்திக்கு அது கீழே இருக்கிற இந்த முதல்ல இருக்கிற ஓட்டையில சொருகிடணும். அது வந்து ஹை ஆம்பியர் காட்டுறது, ஹை ஆம்பியர் காட்டுறது டிசியில. நம்ம அதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. சந்தேகத்துக்கு என்ன பண்ணணும்னா, என்னடா இவ்வளவு ஆம்பியர் காட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த ரெட்டுல திருப்பி வச்சுட்டு சேப்பையர் தூக்கி மேல இருக்கிற முதல் ஓட்டையில போட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளவு 12 ஆம்பியர் காட்டுதுக்குன்னு. அது கொஞ்ச நேரம் காட்டிட்டே இருந்தது. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்த காட்டிட்டு ரொம்ப நேரம் காட்டிட்டே இருந்தது. அப்புறம் படிப்படியா குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 1800 மில்லி ஆம்பு. அது வழக்கம் போல 2000 மில்லி ஆம்பு, 1800 மில்லி ஆம்பு அப்படியே வந்து கடைசியில 1200, 1300, 1400, 1000 இப்படியே காட்டிக்கிட்டே இருந்தது. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா மேக்னெட்டே இல்லாம மின்சாரம் தயாரிக்கலாம். மேக்னெட்டே இல்லாம மின்சாரம் தயாரிக்கலாம். அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். அப்ப நமக்கு உறுதியாகி போச்சு. அதாவது இதெல்லாம் தெளிவா நீங்க பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ண நீங்க இதெல்லாம் செஞ்சு காமிச்சிங்கன்னா இதை ஃபன் மாதிரி செஞ்சு காமிக்கணும். யார் சைடு பேசியிருக்கேன்? ப்ரொஃபஸர் யார்கிட்ட பேசினியா? முயற்சி பண்ணியா? இல்லைங்க, நான் மெயில் தான் ஏன் போடணும். இன்னும் போடவே இல்லை. யாருக்கும் போடவே இல்லையா? ஏன் இப்ப இது வந்தது, இப்போ எனக்கு அட்வான்ஸ் ரிசர்ச் இருக்கனால அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ப்ரொஃபசர் தெரியும். நான் அவங்க கிட்டதான் வந்து என்னோட ரிசர்ச் பேப்பர் பத்தி பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன், இந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டீடைல்டா வந்து மெயில்ல அவங்களுடைய பேப்பர் அதை அனுப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த நியர்டைம் இப்பதான் வந்துச்சு. சரி நாம வாங்கிட்டு பண்ணி அதை மெயில் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே அவங்க மெயில்ல தான் பண்ணுவாங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் போது நேர்ல கூப்பிட்டு பேசுவாங்க. அது வரைக்கும் மெயில்ல தான் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. அப்ப ஒரு ப்ரொஃபசர் நீ வந்து நம்ம அறிவியல் தானே கடத்துறோம். நம்ம விஷயம் வந்து கற்றார் முன் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் தான் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் யார் தெரியுமா? படித்தவனை விட அதிக படித்தவன் யாருன்னு சொன்னால் கற்றார் முன் தான் கற்றதை எடுத்து சொல்லணும். தான் கற்றதை எடுத்து சொல்லணும். அதாவது கற்றார் முன் கற்றார் எனப்படுவர், தான் கற்றார் முன் சில சொல்லல் பார். இதுதான் இன்னைக்கு நான் படிச்சேன். அப்ப நீ படிச்சதைத்தான் நீ சொல்ல போற. நீ படிச்சதைத்தான் சொல்ல போற. செஞ்சு பார்த்துருக்கிற. கற்றல்னாலே செய்து பார்த்தல்னு அர்த்தம். கற்றல்னாலே செய்து பார்த்துக்கணும். இது யாருக்குமே புரியல. கற்றல்லாம் படிக்க நினைச்சிட்டு இருக்கிற முட்டாள்தனம். நீங்க கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன், நீச்சல் கற்றுக்கொண்டேன், அதுக்கு என்ன அர்த்தம்? கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன்னு சொன்னா செய்து பார்த்தல்னு அர்த்தம். நீச்சல் கற்றுக்கொண்டேன்னு என்ன அர்த்தம்? நீச்சல் எழுதி பழகிறதுல. நீச்சல் கற்றுக்கொண்டேன்னு செய்து பார்த்த நம்ம தமிழ் மெயிலுடைய கொள்கையை வந்து செய்து பார்க்கறது தான். வெள்ளைக்காரனுடைய தவறு இங்கதான் வருது. வெள்ளைக்காரனுடைய தவறு எல்லாமே தப்பா. மேக்னட்டிசம் சொல்றது எல்லாம் தப்பா போயிடும். குவாண்டத்துல மூந்துட்டு அவனுடைய அதாவது அவங்க இந்த குவாண்டத்துல வராத வரைக்கும் அவனுக்கு கொள்கையெல்லாம் வந்து ஃபெயிலியர். அதனால வந்து உலகத்துக்கு வந்து மலிவான மின்சாரத்தை ஒரு மில்லி வோல்ட்ட கூட வெள்ளைக்காரனால வந்து மலிவா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க தவறு பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இயற்கை கேவலமா நினைச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, அதாவது நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மெட்டலுக்குமே மின்காந்த பண்பு இருக்கு. ஒவ்வொரு மெட்டலுக்கும் மின்காந்த பண்பு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த பீரியடிக் டேபிள் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உனக்கு 2 டேபிள் அனுப்பிச்சிருப்பேன். மேல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேபிள் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். அது போக அதோட கேரக்டரும் தனியாக அனுப்பிச்சிருப்பேன். அந்த மேக்னெட் டேபிள் படிச்சு பாத்தீங்கன்னா 4 போட்டிருப்பான். பாத்தீங்கன்னா டயா மேக்னெட்டு, பேரா மேக்னெட்டு, அப்புறம் வந்து டயா மேக்னெட்டு, பேரா மேக்னெட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டு. ஃபெரோ மேக்னெட், ஆன்டி ஃபெரோ மேக்னெட், ஆன்டி ஃபெரோ மேக்னெட், இன்னொன்று வந்து ஆன்டி ஃபெரோ மேக்னெட், மற்ற டயா மேக்னெட், அந்த மாதிரிலாம் வேலை செய்யும். மொத்தம் 5 இருக்கு. அதுல முக்கியமா 3 தான் நம்ம கவனிக்கணும். முக்கியமா 3 தான். அதாவது டயா மேக்னெட்டு, அப்புறம் வந்து பேரா மேக்னெட்டு, ஃபெரோ மேக்னெட். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 தான். மற்ற 2 வச்சுக்கலாம். ஆன்டி ஃபெரோ மேக்னெட், அது குரோமியம் மட்டும் ஆன்டி ஃபெரோ மேக்னெட் வேலை செய்யும். இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு தனிமம் வந்து ரெடி பண்றேன். புதுசா ஒரு அலாய்னா இது எல்லாமே ஒரு 13 அனுப்பிச்சிருக்கேன் பாரு உனக்கு. அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா
அது பேசிக் பிளேட்டை வச்சுக்கிட்டேன். காந்தத்துக்கு பதிலா பேசிக் பிளேட், நீ காந்தத்தை ஆராய்ச்சி பண்ணி நீ கட்டுற கொடு. அடுத்தது வந்து இதை நீ ஒரு அலாய் பண்ணு. முதல்ல வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டீங்கன்னா நீ நேரடியா லேபுக்கு போய் நீ ஒரு அலாய் தயார் பண்ணு. ஒரு அலாய் அலாய் தயார் பண்ணும். தயார் பண்ணி நீ என்ன பண்ண, ஒரு பிளேட் செஞ்சு அதுல வச்சு பாரு. நீ ஒண்ணும் இல்லை, இந்த காப்பர்ல வச்சு பாரு. நீ இப்ப இருக்கிற எல்லா மெட்டலையும் வச்சு பாரு. உனக்கு எல்லா மெட்டலும் எல்லாம் வாங்கிக்கோ. காப்பர் பிளேட் வாங்கிக்கோ, அலுமினியம் பிளேட் வை. அப்புறம் பழைய பேட்டரி உடச்சிக்கணும். அதுல இருக்கிற நீ ஒண்ணும் இல்லை, பழைய பேட்டரி உடச்சிக்கிட்டு அதுல இருக்கிற ஜிங்க் மட்டும் வச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். தண்ணியில வச்சு பார்த்தீங்கன்னா அதுல 1 வோல்ட் காட்டுது, 1500 மில்லி ஆம்பு காட்டுதியா. உன்னால நம்பவே முடியாது. என்னது காந்தம், இந்த காந்தம் செய்யாதது அது செய்யுதுயா. நியோடைமம் காந்தம் செய்யாது, அது செய்யுது. நான் என்ன நியோடைமம் காந்தம் தான். அது நியோடைமம் காந்தம் எதுக்கு தெரியும்? மோட்டார் ரன் பண்றதுக்கே தவிர மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு அல்லன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மோட்டார் ரன், அது ஒரு அளவுக்கு தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது, ஒரு அளவுக்கு தான் மின்சாரத்தை உற்பத்தி. அது நோக்கம் வந்து மோட்டார் ரன் பண்றதுதான். அது நோக்கம் வந்து மோட்டார் ரன் பண்றதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு பாடம் கொடுத்துருச்சு. இந்த நியோடைமம் காந்தம் வந்து நம்ம நல்ல பாடம் கொடுத்தது. அந்த மேல இருக்கிற அந்த கோட்டிங் இருக்குது, பயங்கரமான வேலையை. அது கோட்டிங், அந்த கோட்டிங் மட்டும் எனக்கு அந்த இந்த புரிதல் வரலைன்னா அதுக்கப்புறம் தான் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டலுக்குமே டயாமேக்னட், அதாவது காந்தத்தில் எது எது ஒட்டிலையோ அதெல்லாம் மின்சாரத்தையும் கடத்தும், ஆம்பியரும் கொடுக்கும். காந்தத்தை எந்தெந்த மெட்டல் ஒட்டிலையோ, காந்தத்துல ஒட்டிலையோ அது பூரா என்ன தெரியுமா கொடுக்கும்? தண்ணிக்களை வச்சீங்கன்னா வோல்ட்டும் கொடுக்கும், அப்புறம் ஆம்பியரும் கொடுக்கும். ஆனா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ராடு தான் ரொம்ப, அந்த கிராஃபைட் ராடு தான். பாசிட்டிவ் வந்து அந்த பழைய டெட் செல் பேட்டரி இருக்கு, அப்படியே மேல இருக்கிற மெட்டல் மட்டும் காட்டிடு. அந்த மேல இருக்கிற டின் சீட் இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 தகரம் இருக்கு. ஒரு தகரம் வந்து மேல இருக்கிற தகரம், அந்த டின் சீட் அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஜிங்க் பிளேட். அந்த ஜிங்க் பிளேட்டுக்கு உள்ளதான் அந்த கிராஃபைட் பவுடர், அமோனியம் குளோரைடு எல்லாம் கலந்து அந்த பேஸ்ட் வச்சு கரெக்டா அதை டைட்டா வச்சிருப்போம். அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செராமிக் தான், ஆனால் சுடப்படாத செராமிக். என்னது சுடப்படாத ஆனா வைரம். உண்மையாலுமே கிராஃபைட்டுக்கு ஒரு வைரமியா இன்னைக்கிட்ட அறுத்து பார்த்தேன், அறுக்கவே முடியலையா. கிராஃபைட்டை அறுக்கவே முடியல. கிராஃபைட்டை அறுக்கவே முடியல. அப்பா, நான் ஒரு கடைசியில அவர்கிட்ட போய் கேட்டேன், பக்கத்தில் ஒர்க் ஷாப், இதுல ஒன்றும் பண்ண முடியாது, இது பயங்கரமான கண்டுபிடிப்பு தான். அப்புறம் சொன்னேன். அவரும் அப்ப அப்படியே கேட்டாரு. அது அவங்களுக்கெல்லாம் இது புரியாது, அதனால உனக்கு அதை சொல்றேன். அதனால நல்ல வேலை ஒரு ப்ரொஃபஸர் பிடிச்சிட்டே இல்லை, அதுவே போதுமானது. தகவலை பரிமாறிக்கோ. தொடர்ந்து நாம வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் நீ அப்படியே மெல்ல கொடுத்துடலாம். இப்ப இந்த நியோடைமம் காந்தத்தையும் நிரூபிச்சிடலாம். ஆகோ எல்லா மெட்டலையும் இப்ப இருக்கிற மெட்டல் என்ன கையில என்ன மெட்டல் இருக்குன்னா, உங்க அலுமினிய டின் சீட் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு அலுமினிய டின் சீட். அலுமினிய இல்லாததே கிடையாது, எல்லாத்துலயும் அலுமினியம் இருக்குது. அலுமினியம் இல்லாத எது கிடையாது. நீ வேற பீர் டின், அந்த டின்னு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே, பெப்சி, கொக்கோ கோலா பூரா அந்த தூக்கி வீசுற பாரு, அது பூரா அலுமினியம் தான். அது பூரா பேக்கேஜ் பூரா அலுமினியம் தான். அதை எது கட் பண்ணிக்கலாம், அதை எது எடுத்து கட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, நீ பண்ணிக்க, அப்புறம் யோசனை பண்ணு. வேற என்ன, எப்படி போயிட்டு இருக்குது படிப்பெல்லாம்? லேட் இது போட்டிருந்தீங்களே, ஏதோ ஒரு இதுக்கு போற மாதிரி, அந்த டெலஸ்கோப் சென்டர் போற மாதிரி போட்டிருந்த ஒரு பொண்ணு கூட. ஆமா ஆமா, அது வந்து ரேடியோ டெலஸ்கோப் பார்க்க போன வாரம் வியாழக்கிழமை. பயங்கரமா இருந்திருக்குதா? எத்தனை 8 டெலஸ்கோப் என்னமா இருக்குது உங்க நாட்டுல, உங்க ஊர், உங்க கல்லூரி? 8 9 8 8 இருக்குங்க. இது வந்து ரேடியோ டெலஸ்கோப். இது 4 இருக்கு. ரேடியோ டெலஸ்கோப் லென்ஸ் இல்லாதது, வெறும் அந்த மேக்னெட்டிக் வேவ்ல வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஆமா ஆமா, அது வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதுதான் போய் பார்த்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் நாங்க பண்ணி அதை எடுத்து. ஓ, பார்த்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டியா? அடுத்த வாரம் மறுபடியும் கூப்பிடுவாங்க, அதுக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மழை, இந்த இது ஆரம்பிக்கணும், இந்த மெடிக்கல் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ் ஆரம்பிச்சு அது விளம்பரப்படுத்து. சரிங்க. நீ வந்து ஒரு அது வந்து ஒரு மருத்துவமா சொல்லி கொடு. பொருளீட்டலையா? இப்ப நான் வந்து பொருளீட்டுறது, நான் வந்து தீவிர ஆராய்ச்சி இருக்கனால இந்த மருத்துவத்தவே இந்த கவனம் செலுத்தல. 2 மாசம் மருத்துவத்தையும் நான் கவனம் செலுத்தல.
ம். நான் வந்து இதுல வந்து வாட்ஸ் வேல்யூ எடுத்தே ஆகும். எப்படி தண்ணியிலிருந்து நாம் எடுத்தோமோ அது வந்து எக்ஸ்பேன்ஷன் நீங்க நீங்க இந்த ஃபைனல் வந்து ப்ராஜெக்ட் வந்து நீ வந்து அண்ணா எல் ஹியூலியரோட போய் பண்ணணும், புரியுதா? ஸ்வீடன்ல போய் பண்ணணும். ம். ஒரு நோபல் ம். பரிசு விஞ்ஞானிக்கு கீழே நீ வேலை செய்யணும், புரியுதா? ம். அல்லது லண்டன்ல இருக்கிற ஏதோ ஒரு நோபல் பரிசு நீ இங்கிலாந்துல இருக்கிற ஏதோ ஒரு நோபல் பரிசு விஞ்ஞானிக்கு கீழே நீ வேலை செய்யணும், புரியுதா? ம். அதுல நமக்கு அண்ணா ஹியூலியர் நீ போயிரு, நீ அதுதான் ரைட். இந்த பெண்ணுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும், உன்னுடைய உணர்வு அவங்க தான் புரிந்து கொள்ள முடியும். அல்லது ம். இத்தாலியில இருக்கிற ஆஹ், அந்த அந்த ரோசி எலினா ரோசிட்ட போயிரு. அது அது 2025 அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க. அதாவது அந்த குவாண்டம் டனலிங். ம். அல்லது நீ ஆட்டோ சைக்கிள் இவங்க தானே கண்டுபிடிச்ச, ஸ்வீடன் தானே அந்த அப்படின்னு ஆமா. சொல்லியிருக்க அவர்கிட்ட. நீங்க ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி எப்படியோ ஒரு ப்ரொஃபஸரை நீ ரெடி பண்ணிக்கோ. அது பண்ணு. அதாவது நீ தான் உன்னுடைய முயற்சியில தான் இருக்கு. எதுவுமே வந்து நீ வந்து செஞ்சு பார்க்கறது தான் சொல்றதவ. அங்க போய் ஒரு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறோம்னா என்ன செஞ்சு பார்த்தியோ அதைத்தான் நீ கொடுக்க போற. ஏன்னா ஆர்டிகல்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு புதிய யுகம். அதாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம். பிரச்சனைக்கு தீர்வு. அறிவினால் ஆவதுண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ம். அதான் வள்ளுவர் சொல்லுவார். அறிவுனா என்ன தெரியுமா? அடுத்தவன் பிரச்சனையை வந்து உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு தீர்வு சொல்லுங்கிறார். என்னது? தீர்வு சொல்லணும்ன்றாங்க. அதை விட்டு போட்டு நீங்க இந்த நியூட்டனையும் ஐன்ஸ்டைனையும் பேசிட்டே இருந்துட்டு சாக வேண்டியதுதான். அதை வச்சுட்டு ம். என்ன பண்றீங்க? இது வரைக்கும் மலிவா ஆட்களை ஏன் மலிவா கொடுக்கலாம், ஆரோக்கியத்தையும் தர முடியல. அதுதான் வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. இந்த வெள்ளைக்காரனால உலகமே கெட்டு போச்சுன்னு எழுதியிருக்காரு. வெள்ளைக்காரனால உலகமே கெட்டு போச்சு. அப்படித்தான் இருக்குது. பார்ப்போம். சரி, முயற்சி பண்ணு, மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். சரி, என்னாச்சு அப்புறம்? அந்த ம். ஏதாவது வேற ஏதாவது உதவி தொகை ஏதாவது கிடைக்குதா? என்ன பண்ற? கிட்டத்தட்ட எத்தனை மாசம்? 5 அது மாசம். வந்து ஆ, 6 7 ஆக போகுதுங்க இப்போ. 6 மாசம் முடிஞ்சிருச்சா? 6 மாசம் முடிஞ்சிச்சு. உனக்கு ஏதாவது உறுதி ஆயிடுச்சா? அது போறியா, சமாளிக்கிறியா? நவம்பர், என்கிட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஆ, மார்ச். அக்டோபர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஆமா 6 மாசம் முடிய போகுதுங்க. ம். ம். என்ன எப்படி சமாளிக்கிற? நான் ஒரு இதுக்கு இங்க கேர் ஹோம்னு ஒரு வேலை இருக்குங்க. அங்க ம். போய் நானு போய் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி போயிட்டு வருவேன். அது மூலமா பொருள் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது உனக்கு? அது அந்த இது ஒரு $50-100 கிடைக்குமா 2 நாளைக்கு? ஆமா ஆமா ஆமா. அது ரெண்டு நாளைக்குன்னா எனக்கு 200 வருங்க. அது ம். சமாளிக்கிற அளவுக்கு கிடைக்குதுங்க. 2 நாள் அது போதுமில்ல உனக்கு? சமாளிச்சிருக்க இல்லையா? ம். அதெல்லாம் போதுங்க. நான் இப்பதான் போக தொடங்கியிருக்கேன். எனக்கு போக போதான் தெரியும். என்ன அளவுக்கு எது எப்படி வருது பொருள் வருது அப்படின்னு. அது என்ன அரசா இல்ல தனியாரா? அது வந்து என்ன சொல்றது, ஒட்டுமொத்த அரசுக்கு கீழ இது இதுல செயல்படுவாங்க. அதான் NHSன்னு சொல்லுவாங்க இங்க. என்ன மருத்துவத்துறை இருக்கும். அதுக்கு கீழ வந்து இந்த எல்லா விதமான அ ஹோம்களும் வரும். பாரு, அந்த சயின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பேசு. அந்த சயின்டிபிக்கலா இருந்ததுன்னா கவனி. சயின்டிபிக்கலா ம். பேசு, அறிவை பேசு. பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது சொல்லு. பிரச்சனைக்கு எவல்யூஷன் சயின்ஸை பத்தி பேசு. நீ பேசினா தான் ம். பொருள் புரியும். பேசினா தான். பொருள் புரியும். ஆமா. உன்னை விட அறிவாளிகிட்ட தான் பேசுறேன். உன்னை விட கீழான ஆள்கிட்ட யார்ட்டையும் பேசாது. ம். அறிவாளிகிட்ட மட்டும்தான் நீ பேசணும். அதுதான் விஞ்ஞானமே. யார்கிட்ட உன்னுடைய சிந்தனைக்கே நம்ம பண்ற ஆராய்ச்சிக்கு நான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்க நான் கண்டுபிடிக்கிறேன். அடுத்த மெட்டலுக்கு நான் வந்துட்டேன். அடுத்தது அலாய் வேலையை கொடுக்க போறேன். அலாய்னா எல்லாம் கலந்தது. நீ ஒண்ணுமே இல்ல. இப்ப நியோடே மேக்னெட்டுங்கிறது ஒரு அலாய் தான். அலாய்னா கலவை. அலாய்னா இப்ப காப்பருங்கிறீல தனி, பிராஸ்ங்கிறது கலவை. பிராஸ்ல பாத்தீங்கன்னா பிராஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? பிராஸ் அது பித்தளைங்கிற தமிழ்ல. ஆனா 60 விழுக்காடு செம்பும் 30 விழுக்காடும் துத்தனாக கலந்தது பிராஸ். வெண்கலம்ங்கிற புரோன்ஸுங்கிற அதுவும் கலவை தான். சிங்கிள் மெட்டல் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப ஒவ்வொன்றும் காந்த பண்பு இருக்கு. அந்த அந்த ட்ரைனிங் அந்த டேபிள் அமைச்சு அதெல்லாம் படிச்சுப்பாரு. அதெல்லாம் படிச்சுப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப எங்கிட்ட இருக்கிற மெட்டல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்ப இந்த கிராஃபைட் இப்பதான் ஆராய்ச்சி பண்றேன் நான். அந்த ட்ரை கிராஃபைட்ல இருந்து நல்ல பயங்கரமா பிடிச்சி அமுத்துனா 900 மில்லி வோல்ட்டும் 1300 மில்லி ஆம்பு காட்டுதியா?
லேம்பும் காட்டுது. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்தேன், அதை பத்தி மறுபடியும் பேசுறேன். சரியா? ஆ? ம். நீ சரிங்க. அஸ்ட்ரோ மெடிக்கல் மாதிரி ஆரம்பிச்சு நீ தொழில் செய்ய, சிறுசுலயே தொழில் கத்துக்கோ. ஏன்னா என்னை விட்டா நான் ஒண்ணுதான் இந்தியாவில தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப எங்கிட்ட நம்ம கடுமையான ம் விதிகள் போட்டங்காட்டி யாரும் எங்கிட்ட வர்றது இல்ல. புரியுதா? ம் மெடிக்கல் சயின்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இது வந்து விண்வெளி துறைக்கு போற சயின்ஸ். சாதாரண விஷயம். ஆமா, ஒரு நாளைக்கு நீங்க வாய்ப்பு இருக்க அப்புறம் வந்து நிரூபிச்சிடுறேன்யா. நம்ம எப்படி நாசால அவனுக்கு பண்ணாங்க இல்லையா, நம்ம இங்கிலாந்துல ஒண்ணு பண்ணிடலாம். புரியுதா? அதாங்க நான் வந்து என்னோட அட்வான்ஸ் ரிசர்ச்ச இதுல தான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ம். ஆனா யாருக்கு கீழே பண்ணணும் என்ன ஏதுன்னு இப்ப எனக்கு அடுத்த செப்டம்பர்ல இருந்து எனக்கு இது ஒரு வருஷம் நான் இதுதான் பண்ணியாகணும். நான் ஆ. சொன்னேன் எனக்கு இதுல தான் பண்ணணும் விருப்பம்னு என் நண்பர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ம். இது ம். வந்து மொத்தமா இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கீழயும் வராது. இது மொத்தமா ஒரு பயாலஜிக்கல 2ம் கலந்த ஒரு கலவையா தெரியும். ஆனா இது வந்து இது ஒரு பிரிவா தான் நம்ம பார்க்க முடியும் தவிர முழுக்க முழுக்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸா பார்க்க முடியாது. சரி. ஒரு பிரிவா எடுத்து இத இவங்களுக்கு வந்து பயிற்சி குடுக்கலாம். இது மூலமா நிரூபிக்க முடியும் அப்படின்னு இது எல்லாருமே அ என்ன சொல்றது? விண்வெளி அ ஒரு நிறுவனத்துல தான் நிரூபிச்சிருக்காங்க. நாசாவும் ரிசர்ச் பண்ணுது. ஆமாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லன்னா ஏன் தேவைங்கும்போது தானே அது பண்றாங்க. இப்போ இந்த ஆமா. மாதிரி லாங் போம்போது மனிதர்கள் உடல்நிலை எப்படி மாறுது அப்படிங்கும்போது, இதுவும் ஒரு துறைக்கு கீழ தான் வருது. இதுவும் வந்து ஒரு நிரூபிக்கக்கூடிய இப்ப எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு துறை. ம். அப்போ நான் இதுல எடுத்து நான் பண்றேன்னு ஒரு வித்தியாசமா இருக்கறனால, இது அமெரிக்கால 2 யுனிவர்சிட்டில தான் இத பத்தி தனி படிப்பே இருக்குங்க. இந்த பயோ ம். ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸு. ஆ. நான் உங்களுக்கு அனுப்புனேன்ல, அது வந்து இந்த மாரி ஆஸ்ட்ரோனமி அதாவது அந்த விண்வெளி வீரர்கள் வந்து ம். போகும்பொழுது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ம். அவங்களோட உடம்பு எப்படி மாறுது, அதுக்கு ம். தகுந்த மாரி மெடிசின் என்ன, அது ம். மருத்துவம் என்ன, ம். அதுக்கு அவங்களுக்கு எப்படியான பயிற்சி குடுக்க முடியும், அப்படின்னு ம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க எப்படி மாறுறாங்க, தகவல் இருக்கிறது எப்படின்னு தான் அதோடைய மொத்த படிப்பே அதுதான். ம். இதுக்கான அப்ப வந்து இந்த உலகத்திலேயே இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு யுனிவர்சிட்டில 2 பெரிய யுனிவர்சிட்டில இத பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. பாடம் இருக்குங்கும்போது, நான் இத பத்தி அட்வான்ஸ் ரிசர்ச்ல பண்ண ஆசைப்படுறேன். ம். அப்படின்னு ப்ரொஃபசர் பெரும்பாலும் உதவி செய்வாங்க. ஏன்னா வித்தியாசமா இருக்குங்கும்போது சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எப்பவுமே வந்து வேணான்னுலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க அதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கோ அத அவங்க பார்ப்பாங்க. ஏ ம். நான் மெயில் போட்டா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. யாருக்கு கீழ, என்ன கீழ, இது எங்கனால ஒரு ஒரு இவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இவங்கலாம் வந்து அ பிளாக் ஹோல் பத்தியும், ஒரு ஒரு கோளோட உருவாக்க நிலை பத்தியும் சொல்லி தர்றவங்க. அப்ப இவங்களுக்கு தெரியாத போது வேற யார் மூலமா பண்ணலாமான்னு அவங்க அப்படி பார்த்து அப்படி அ நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ம். இல்லன்னா இந்த யுகேலயே வந்து ம். இத பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க யாராவது இருக்காங்களான்னு நம்ம முதல்ல தேடணும். சரி. ஆ. இந்த மாரி இந்த இந்த பயோ ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் பத்தி யாராவது பாடம் எடுக்குறாங்களா? இல்ல அவங்க யாராவது ஆராய்ச்சி பண்றாங்களா? ம். அந்த மாரி பார்க்கும்போது, அவங்க ப்ரொஃபசர்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. ம். கண்டிப்பா ஒரு நாட்ல ஒருத்தங்க கூட இல்லாம இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க. ம். அப்போ அவங்கள வந்து கான்டாக்ட் புடிச்சு, நான் இந்த மாரி யுனிவர்சிட்டில படிக்கிறேன். இந்த ம். மாரி நான் 1 வருஷம் வந்து அட்வான்ஸ் பண்ணணும். இங்க என்னோட யுனிவர்சிட்டில இதுக்கு அதாவது ஆசிரியர்கள் இல்ல பேராசிரியர்கள் நீங்க வந்து எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு வெளியூர்னும் நான் வந்து எடுக்கலான்னு எனக்கு சொன்னாங்க. ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு அண்ணா தான் சொன்னாங்க. இந்த சரி. மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ம். நீங்க வெளிய பாக்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வெளிய நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி ம். நெறைய கிடைக்கும். இப்ப பெரும்பாலும் உள்ளேயும் நெறைய ஆசிரியர்கள் உள்ளே நல்லா இருக்காங்க. அவங்களோடயும் நீங்க பண்ணலாம். ஆனா ம். வெளியயும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ம். 2வது ஆண்டுங்கும்போது, அதுக்கு முதல் ஆனா அதுக்கு கைடு எனக்கு வந்து இப்ப நான் இந்த தலைப்பு இருந்தா அது வித்தியாசமான தலைப்பு. யாரும் இது வந்து இதுக்கு முழுமையா பொருந்தாது. ஆனா இது இது சார்ந்து தான் வரும். அதனால அது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கறனால, கொஞ்சம் நம்ம அதிகமா தேடி அதுக்கு ஒரு ஆசிரியர நம்ம புடிக்கணும். அப்படி ம். புடிச்சா இந்த 1 வருஷம் இந்த 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 கலைய வந்து நிரூபிக்கலாம். அப்ப வந்து நான் சொல்லுவேன், இந்த மாரி இருக்காங்க. இத நேரடியா நிரூபிக்க முடியும்னு. அப்படி நம்ம வந்து போகலாம். இப்ப ஆ. அந்த 2வது இயருக்கு அதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுக்கு துணை நிற்கணும். சரி நீங்க பண்றீங்க. இதுக்கு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கைட் பண்றேன்னு 1 வருஷம் நம்ம கூடயே நின்னு அவங்க வந்து உதவி பண்ணணும். ம். அதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து பிடிக்கணும். அதுக்கு என்னோட ப்ரொஃபசர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. யார் எப்படி என்ன மாரி பண்ணணும் ப்ரொசீஜர் இருக்கு. இது முற்றிலும் வித்தியாசமா இருக்கறனால, ம். அது கொஞ்சம் நம்ம அதிகமா முயற்சி பண்ணணும். எனக்கு வேணும்.
இப்ப என்னோட ரித்திகான ஒரு பொண்ணு அவெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹோல் பத்தி படிக்கிறது அந்த மாதிரினா அது ஈஸியா எல்லாருமே எளிமையா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எங்க யூனிவர்சிட்டில இருக்காங்க ப்ரொஃபசர், அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிரும். இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கீழே வருதுன்னு. ஆனா இது வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நிறைய தேடி ஒரு பேராசிரியர் பிடிக்கணும். அப்படி பிடிச்சாங்கன்னா ஒரு ஒரு புதிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின மாதிரி இருக்கும். அதான் இந்த புதிய ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல படிச்சு ஆ, அட்வான்ஸ் ரிசர்ச்னாவே வந்து என்ன சொல்றது, ஆ. ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு புரட்சிகரமானதான அட்வான்ஸ் ரிசர்ச். இது ஆமா பண்றது கிடையாதுல்ல. ஆமா ஆமா அத வந்து உங்களுக்கு புரிய வச்சு, இதைத்தான் என்னோட விருப்பம் இதுதான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னோட விருப்பம் இதுதான், நான் இதுலதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது சரி அவங்க விருப்பமானதுதான் பண்ணணும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும், விருப்பம் இல்லாத எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் முடியாது அப்படின்னு அவங்க முடியாது. யோசிப்பாங்க, நம்புறேன் நானு. அத வந்து இப்பல இருந்தே போடலாம். ஆனா அந்த ஜூனுக்கு அப்புறம் தான் இதுக்கான இது வந்து தொடங்கும். அது ஜூனுக்கு சரி. அப்புறம் எங்களுக்கு விடுமுறையெல்லாம் விடுவாங்க. 4 மாசம் விடுமுறை இருக்கு. இதுல அதுக்கப்புறம் அதெல்லாம் அவனுக்கு எப்படி இருந்தாலும் அமெரிக்காவில் பண்ணிட்டான் இல்லையா? அமெரிக்கால 2002ல பண்ணிட்டான் இல்லையா? ஆமா ஆமா அது அவன் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் பண்ணாம விட்டுட்டான் பாருங்க. அவன் பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சொல்லித்தர இப்ப நாம வந்து உம் நம்ம சிலபஸே கொண்டு வந்தாச்சு. நம்ம வந்து அதான் அவங்க ஆராய்ச்சி மாதிரி நம்ம பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை பேச செயல்படுத்தல. நாம தான் உம் சிலபஸே கொண்டு வந்துட்டோமே. இதுதான் இதான் மெடிசன் சயின்ஸ், இதுதான் மெடிக்கல் டோட்டல் மெடிக்கல் சயின்ஸ் இதுதான். உம் விட்டடிச்சிட்டானுங்க. இவனுக்கு வந்து எவல்யூஷனவே தப்பு பண்ணி எவல்யூஷனவே புரிஞ்சு எவல்யூஷன்ங்கிறது 7ஆம் நிலை. எவல்யூஷன்ங்கிறது 7ஆம் நிலை. ஆமா. சரி. சரி பேசுவோம், மறுபடியும் நம்ம பேசுவோம். முயற்சி பண்ண மறுபடியும் நான் பேசுறேன். சரியா? நன்றி நன்றி. உம் ம் உம் நன்றி. சரிங்க. நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நான் இவர்கிட்ட குமார்கிட்ட பேசிட்டு பேசுறேன்.